ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு ஹாப்பி கோட்ஸ். இந்த வீடியோவில் ஃபார்மோட கண்டினியூஷன் பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் ஃபார்ம் எலிமெண்ட் யூஸ் பண்ணி ஒரு பேசிக் ஃபார்ம் ஒன்று க்ரியேட் பண்ணியிருந்தோம். அந்த பேசிக் ஃபார்மில் வந்துட்டு ஒரு சில அட்ரிபியூட்ஸ் இன்பில்ட் அட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தோம். மெத்தடு, டார்கெட், ஆட்டோ கம்ப்ளீட், ஆக்ஷன்னு சொல்லிட்டு ஒரு சில இன்பில்ட் அட்ரிபியூட் யூஸ் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி இந்த ஃபார்ம்குள்ளே யூஸ் பண்ணுற ஒவ்வொரு எலமெண்ட்ஸுமே வந்துட்டு ஒரு இன்பில்ட் அட்ரிபியூட்ஸ் இருக்குது. ஸோ அது என்னென்ன அட்ரிபியூட்ஸ் எப்படி எப்படி யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் இங்கே 2 டெக்ஸ்ட் டைப் யூஸ் பண்ணி 2 இன்புட் எலிமெண்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒரு நம்பர் டைப் கிரியேட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு ட்ராப் டவுன் செலக்ட் லிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அப்புறம் டெக்ஸ்ட் ஏரியா கிரியேட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ரெண்டு பட்டன்ஸ், ஒன்று ரீசெட்டு, ஒன்று சப்மிட்னு சொல்லிட்டு 2 பட்டன் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபார்ம் வந்து இப்படி தான் இருக்கும். ஒரு பேசிக் ஃபார்ம் இப்படி தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபார்மில் வந்துட்டு நம்ம ஒன் பை ஒன்னாக ஒரு அட்ரிபியூட்ஸாக டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆட்டோ ஃபோக்கஸ். இந்த